இந்த படத்தில் வர மாதிரி நம்ம ஊர்லேயும் பண்ணுனா நல்ல கல்லாக்கட்டும். சச்சி கதை என்னன்னா, ரிட்டையர்ட் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கவங்களோட வீட்டுக்குள்ளே புகுந்து நான் தான் உங்களுடைய ரியல் கார்டின்னு சொல்லி ஏமாற்றி நீங்கள்லாம் இங்கே தங்கக்கூடாது, எங்களுடைய டேக் கேர்லாம் தான் தங்கணும்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இவங்களுடைய பார்வையில் தங்க வைக்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது இவனுங்கெல்லாம் ஃப்ராடு பசங்கன்னு. இதுக்கப்புறம் எப்படி இவங்க இந்த ஸ்கேம்ல இருந்து தப்பிச்சாங்கிறது தான் ரெஸ்ட். படம் வந்து ஒரு ஸ்லோ பர்ன் தான். ஓப்பனிங்லேயே ஒருத்தனை புதைக்கிறத தான் காட்டுவாங்க. அதுலேயே வந்து நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது. கிராண்ட்மாவா நம்ம டேல்டிக்கு நடிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸு. ஏன்னா இந்த படத்தில் ஒரு 70 வயசு பாட்டி தான் ப்ரோட்டகனிஸ்ட்டு. கெத்து காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாட்ஷா மாதிரி தான். பாட்டி யாருன்னு தெரியுமா? பாட்டிக்கு இன்னொரு பேர் இருக்குது. கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல மட்டும் காட்டல, அந்த அளவுக்கு ஒரு பில்டப்பு. ஆனால் செட்டிலாக பண்ணியிருப்பாங்க. டெய்ல்டிக்கு ஒரு ரூத்லெஸ் கிராண்ட்மாவா ஸ்வாக் பண்ணியிருப்பாங்க. கிராண்ட் டாட்டராக வரக்கூடிய எம்மாவும் பாட்டி மாதிரியே ஒரு ரூத்லெஸ்ஸாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டி அடைச்சி வச்சிருந்த அந்த ஓல்டேஜ்லேருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி இவங்களும் கொஞ்சம் ரகுடாக வில்லங்கிட்ட போயெல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து அந்த சீனில் சூப்பராகவே இருக்கும். நல்லாவே பண்ணியிருப்பாங்க அவங்க. படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பக்காவாக இருந்தது. பெருசாக வந்து படத்தில் வேற எங்கேயும் பார்க்காம எடுத்த கதை என்னமோ அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அதே மாதிரி எம்மா வந்துட்டு அந்த வில்லங்கிட்ட போய் பேசும்போது அது வந்து ஓரளவுக்கு கன்வின்சிங் ஆகிடும். ஆனால் சொதப்பிடும். அதனால தான் வந்து பிரச்சனையாகும். இல்லைன்னா வந்து நீட்டாகவே முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப பரபரப்பாக போகாமல் ரொம்ப மெதுவாக தான் போகுது. இருந்தாலும் எங்கேயும் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. என்ன போலீஸ் எல்லாம் வரவே இல்லை, அதுதான் ஒன்று என்னன்னு புரியல. அதே மாதிரி ஜட்ஜ் எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறதா ஒரு லீகலாக தான் வந்துட்டு சொல்கிறாங்க. யாரும் வந்துட்டு பையனே வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் ஒரு சிஸ்டர் இருக்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த ஓல்டேஜ் ஹோமில் தங்கி இருக்கும்போது இவங்க போய் வந்து பார்ப்பாங்க. அதில் வந்து சிலதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். அங்கே என்ன மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி அவஸ்தையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதை காமிச்சிருக்கலாம். அது வந்து கொஞ்சம் மேலோட்டமாக காமிச்ச மாதிரி தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்ட மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ ஓவராலாகவே இது ஒரு நீட்டான ஸ்க்ரீன் பிளே, ஒரு டீசெண்டான த்ரில்லர் தான். கண்டிப்பாக டைம் இருந்தால் தாராளமாக பார்க்கலாம். ஒரு 1.25 மணி நேரம் ஓடுது. பட் இருந்தாலும் வாட்சபிளான ஒரு படம் தான். ஒரு நல்ல படமுமே இல்லை. உலகம் பூராவே வறட்சியாக தான் இருக்குது. நான் பெசாமல் வந்து ஸ்டார் மியூஸில் பார்த்த படங்களே வந்து ரிவ்யூ அடிச்சுட்டு இருக்கிறேன் வேறு வழி இல்லாமல். இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் பழைய படங்கள் தான் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா புதுசில் ஒன்றுமே சரியில்லை. எல்லாம் காட்டு மொக்கையாக வந்துட்டு இருக்குது. பார்ப்போம்.